அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா கோவளம் பீச் தாங்க வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இங்கே பார்க்குறீங்களா, அந்த இடத்துல தாங்க மீன் எல்லாம் பிடிச்சின்னு இருந்தாங்க. அங்கே பிடிச்சின்னு இருந்த மீனை தான் இங்கே எடுத்துன்னு வந்து இதோ சேல்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. அந்த கரவலையில் பிடிச்சின்னு இருந்த மீன் தாங்க இது. இந்த கவலை மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு நிறைய கவர் ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த கட்டுமர போட்டில், சின்ன போட்டில் தான் அங்கேயே முன்னாடியே பிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மீனில் சாப்பிட்றதுனால நிறைய சத்து இருக்குது இந்த மீனில். இந்த மீனில் அதிகமாக முள் இருக்கும் தான், ஆனால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், வலை ஃபுல்லாகவே வந்து இந்த கவலை மீன் தாங்க இருந்தது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இந்த மீனை பார்க்கும்போது புதுசு மீனுங்க, இப்போ தான் பிடிச்சின்னு வந்து அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த மீனை வாங்கிறதுக்கு நிறைய பேர் இந்த மீனை வாங்கின்னு போனாங்க. அதுக்கடுத்த ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா மடவை மீன் தான் வச்சுருந்தாங்க. இந்த மடவை மீன்லாம் கூறு வந்து 200 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. நிறைய போட்டில் மடவை மீன் தான் வச்சுருந்தாங்க. இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளன் வந்து அதிகமாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தான் முள் இருக்கும். பட் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அடுத்த ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரா மீன், எறா, அதுக்கப்புறம் மடவை மீன் தாங்க இருந்தது. ஓரா மீன் அது ஒன்று மட்டும் 700 சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது. எறாலாம் வந்து கூறு வந்து 500 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. டைகர் ப்ரான் வச்சுருந்தாங்க. நண்பர்களே, டைகர் ப்ரானில் வந்து 65 செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்க. ஒரு வாட்டி நீங்கள் 65 செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்த ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு மீன், நண்டுலாம் இருந்தது. இந்த நாக்கு மீன் வந்து கூறு வந்து 300 ரூபா சொல்லியிருந்தாங்க. நண்டுலாம் பாருங்கள் இவ்வளோ உயிரோட ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, நல்லா இருந்தது. கோவளத்தில் பொறுத்த வரைக்கும் மீன் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கும். நன்றி நண்பர்களே.